இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அப்படின்னாலே 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறது தான். ஸோ வேர்ல்டில் நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்குது. அந்த வேர்ல்டில் இருக்கிற நிறைய லிட்ரேச்சரை ஒன்றுக்கு ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர். இதை லிட்ரேச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, லிட்ரேச்சர் என்ன தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நோனாக இருந்தால் கூட, அப்ஸ்ட்ராக்டட் நோன் அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் நோன்றது ஒரு, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குட் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை குறிக்காது. குட் அப்படின்றது ஒரு கேரக்டர், ஒரு அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ற ஒரு இதை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி தான் லிட்ரேச்சர். லேட்டராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிட்ரேச்சர் அப்படின்ற இந்த வேர்டு வந்து லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு மாறுது. காரணம் என்னென்னா ப்ளூரல், அதாவது நிறைய மீடியம் வந்துருச்சு. இதில் லாங்குவேஜஸ் நிறையா வந்துருச்சு. இது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜில் மட்டும் தான் லிட்ரேச்சர் இருக்குன்னு கிடையாது, எல்லா லாங்குவேஜ்லையும் லிட்ரேச்சர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் லேட்டராக அது வந்துட்டு லிட்ரேச்சர்ஸ் அப்படின்றது ப்ளூரலாக மாறுதுன்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மக்களுக்குலாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருந்துச்சு இது. காரணம் என்னென்னா, ஃபாரின் லாங்குவேஜில் லிட்ரேச்சர்ஸ் இருக்கிறதுனால அதை போக்குறதுக்கு தான் ட்ரான்ஸ்லேஷன் வந்துச்சு. இது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்துச்சுன்னு சொல்லி இந்த பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து என்னென்னா டிஃபைனிங் ட்ரான்ஸ்லேஷன். இதில் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு மென்டல் ஆக்டிவிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா என்ன நடக்கும் அப்படின்னா, இது ட்ரான்ஸ்லேஷன்னா மென்டல் ஆக்டிவிட்டி, ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு மாற்றுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது, ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்றதே சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றுறது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோர்ஸ் லாங்குவேஜ் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா ஒரிஜினலாக இருக்கணும். அதாவது அந்த ஒரிஜினலாக இருக்கும் இல்லையா, அதை வந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றும் போது எக்ஸாக்டாக கரெக்டாக மாற்றணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரிசைஸாக ஃபெய்த்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அந்த மாற்றும் போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ரைட்டர் எப்படி எழுதியிருக்காரோ அதே இன்டென்ஷனோட கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் டிரான்ஸ்லேட்டர்ஸ்லாம் எப்படின்னா குட் நாலேஜோடு இருக்கணும். ஸோ போத் சோர்ஸ் லாங்குவேஜ்லேயும் டார்கெட் லாங்குவேஜ்லேயும் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். குட் நாலேஜோடு இருந்தால் மட்டும் தான் அவரால் நல்லா ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி கீழே வந்தோம் அப்படின்னா, இந்த கெசலாவோட பாயிண்ட்ஸ் என்னவாக இருக்கும் ட்ரான்ஸ்லேஷனை பற்றி அப்படின்னா, கரெக்டான ஒரு மீனிங்கை கன்வே பண்ணணும். ஓகேவா? அதை வந்துட்டு கரெக்டாக அந்த மீனிங் இருந்தாலே எப்படி சொல்ல, கரெக்டான மீனிங்கை சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு மாற்றுறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி இது கெசலான்றது ஒரு பர்சனா இல்லை வேறு எதுவும் ஒரு இதான்னு தெரியல எனக்கு சரியா. அடுத்து என்னென்னா, அந்த கேட்ஃபோர்ட் அப்படின்றவருமே அந்த இதில் ட்ரான்ஸ்லேஷன் தான் சொல்லியிருப்பாங்கன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்டுவல் மெட்டீரியல். அதாவது எக்ஸாக்டாக இருக்கிற ஒரு வேர்ட்ஸ். இப்போ தமிழில் வந்துட்டு இலை, தோகை அப்படின்னு 2 வேர்டாக இருக்குன்னா, இங்கிலீஷில் வந்து அது ஒரே வேர்டு தான், லீஃப்னு மட்டும்தான் இருக்கும். நமக்கான தமிழ் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷில் ஈக்குவலாக ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொன்று இருக்காது. இப்போ இலைனா லீஃப்னு இருக்குது, அப்போ தோகைனாலும் உங்கள் லீஃப் தான் வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்டாக இருக்கிற அந்த ஒரு வேர்டை தான் யூஸ் பண்ண முடியும், அப்படி தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியும், அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்னென்னா, ட்ரான்ஸ்லேஷன் மூலிமா நமக்கு வந்து என்ன கிடச்சிது, அதோட ஸ்கோப் என்னன்றது அந்த பாயிண்டில் இருக்கும். ஓகேவா? அப்போ ட்ரான்ஸ்லேஷன் வந்து எவ்வளோ முக்கியன்றது சொல்லியிருக்காங்க. அது மூலிமா நமக்கு வந்து என்னென்னா கிராஸ் கல்ச்சர் அண்ட் இன்டர்லிங்குவல் கான்டெக்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதாவது இன்னொருத்தவங்க அந்த நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, என்ன மாதிரிலாம் பழகுறாங்க, அவங்களுடைய நடவடிக்கைகள் பிஹேவியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வருது இந்த ட்ரான்ஸ்லேஷன் மூலிமா. ஸோ அதனால் இது வந்துட்டு ரொம்பவே யூஸாக இருக்குது, எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னென்னா, இன்னொன்று என்னென்னா, அந்த ட்ரான்ஸ்லேஷன்ன்றது மூலிமா நமக்கு வந்து நாலேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதில் மூலிமா நிறையா கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்செலாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நாட்டுடைய கல்ச்சர்ஸ்லாம் நமக்கு எப்படின்னு நமக்கு ரீட் பண்ணும்போது தெரிய வரும் அந்த லாங்குவேஜஸை. ஸோ அதனால் இந்த ட்ரான்ஸ்லேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று என்னென்னா, ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு என்னென்னா லேர்னிங் லாங்குவேஜாக வந்துருச்சு. இப்போ நிறைய இடத்துல அந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து படிச்சுக்கிறாங்க. இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் இல்லாத ஜாப் இருக்குது, ட்ரான்ஸ்லேட்டராக போக முடியும். ஸோ அதனால் அப்படி ஜாப் வந்துருச்சு. ஓகேவா? இது படிக்கிறது மூலிமா என்னென்னா, நமக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் லாங்குவேஜை வந்து கற்றுக்க முடியுது, ஃபாரின் லாங்குவேஜை. இதை வந்துட்டு எப்படி டெவலப் பண்ணுறதுனா, ஒரு 3 குவாலிட்டிஸ் மூலிமா நல்லா வந்துட்டு நம்ம இது போக போக கற்றுக்கலான்றாங்க. எப்படின்னா அக்யூரசி, கிளாரிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த மூலையும் நம்ம தரவாக இருந்தாலே ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுன்றாங்க. அதுக்கடுத்து ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு நமக்கு எப்படிலாம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நம்மளுடைய லிட்ரேச்சரை 3வது 4வது கண்ட்ரிக்கு கூட கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த உலகத்தில். அதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ இது எல்லாமே ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு, கல்ச்சர், லிட்ரேச்சரு, நம்மளோட ரிலீஜியன், ஃபிலாசபி அண்டு சயின்ஸ், டெக்னாலஜி. ஓகேவா? அந்த சயின்ஸ், டெக்னாலஜி எல்லாமே வந்துட்டு எப்படின்னா த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து ட்ரான்ஸ்லேஷன் மூலிமா கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இப்போ வந்துட்டு நிறையா வந்துட்டு அங்கே ஒரு அமெரிக்காவில் வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் இன்வென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை பார்த்து நம்மளும் பண்ணிடுவோம் இல்லையா, இங்கே பார்த்த உடனே. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த டயத்தில் ட்ரான்ஸ்லேஷன் வந்துட்டு இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான்.